நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவோம். அதில் முதல்ல மூட், மனநிலை பாசிட்டிவாகவும் இருக்குது, கண்டிப்பாக நெகட்டிவாகவும் இருக்குது. இந்த பாசிட்டிவ் மனநிலை தான் நம்மளுடைய ஹாப்பினஸ், என்தூசியாசம், எக்ஸைட்மெண்ட், அது எல்லாம் நம்மளுடைய ஹாப்பினஸ் மனநிலையில் படும். நெகட்டிவ் கண்டிப்பாக சேட்னஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், இது எல்லாமே நெகட்டிவில் வருது. இந்த மனநிலை நிறைய விஷயங்களால் நம்மளுக்கு உருவாகுது. கண்டிப்பாக சரௌண்டிங்ஸ் இருக்குது, சிச்சுவேஷன்ஸ் அது எல்லாம் இருக்குது. அதை விட ஸ்லீப், தூக்கம் நல்லா இல்லைன்னா நம்மளுடைய மனநிலை அவ்வளவோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் வரும் நம்மளோட பாடியில், அது ஒரு விஷயந்தான். அப்புறம் ப்ராப்பரான ஒரு டயட் நாம் எடுத்துக்கலான்னா, சாப்பாடு சரியாக இல்லைன்னா கூட நம்மளோட மனநிலையை அது ரொம்ப பாதிக்கும்னு சொல்லுது. இப்போது நிறைய விஷயங்களில் நாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும், நான் அது பண்ணிக்கிறேன். இப்போது ஒருத்தரை கால் பண்ணிக்கிறது, ஒரு சிவி அப்டேட் பண்ணுது, இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கிறது, இல்லை போஸ்க்கு ஒரு மெயில் போடுது, ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டுட்டு, இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி கூட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு 1 வீக் ஆயிருக்கலாம், ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கலாம். நம்மளுக்கு இந்த மனநிலை மூடு சரியாக இல்லைன்னா நாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுது. நாம் அதுக்கப்புறம் அது பண்ணுறதே கிடையாது. ஒரு நாள் விட்டுடும், 2 நாள் விட்டுடும், அதுக்கப்புறம் எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் கிவ் அப். திருப்ப நாம் சொல்லுது அது என்ன சரியாக வராது, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இன்னும் ஒரு சிலது தேட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நாம் நம்மகிட்டயே எக்ஸ்கியூஸ் சொல்லுது, நாம் நம்மளையே ஏமாத்துது. இப்போது நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க, நான் ஏன் அது பண்ணலை, கண்டிப்பாக அது பண்ண வேண்டியதானே. நீங்கள் உங்களையே பேரண்டிங் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எப்படியோ எந்த விதமான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோ, எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோ நீங்கள் அதை உங்களை பண்ண வைங்க. அதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லதுன்னு சொல்லுது. எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கொஞ்சம் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி எங்கேயாவது ஒரு வெளியில் போய் வந்தால் உங்களுக்கு ஒரு அந்த மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் சரியாக வரும். அதே மாதிரி நைஸான ஒரு மியூசிக் கேட்டுக்கலாம், நல்ல மோட்டிவேட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி படிக்கலாம், இல்லைன்னா ஆடியோ வச்சு அதை கேட்டுக்கோங்க. ஏதோ ஒன்று பண்ணி எங்களோட மனோநிலையை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அந்த மனோநிலை நம்மளை பாதித்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விட்டுடாதீங்க. ஏன்னா நாம் ஒரு விஷயம் பண்ணணும், அந்த மூடு நம்மளை பாதிக்குது, அப்புறம் அது நம்மளை இந்த விஷயம் பண்ண விடாமல் தடுக்குது. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போக அனுமதிக்காதீங்க. எந்த விதமான ஃபோர்ஸ் எடுத்தோ, எந்த விதமான மோட்டிவேஷன் கொடுத்தோ, எப்படியோ உங்களோட மூடை, உங்களோட மனோநிலையை கண்டிப்பாக உங்களோட கைக்குள்ளே வச்சுக்கோங்க. முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த மூட். ஃபஸ்ட்டு எம்னு சொல்லிக்கலாம். ஒரு சில டைமில் நாம் எக்ஸ்பர்ட்ஸோட இல்லை டாக்டர்ஸோட ஹெல்ப் எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு சோஷியல் ஹெல்ப் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக தயங்காமல், பயப்படாமல் அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய கோல் நம்மளுடைய ட்ரீம் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம். இந்த மூடு அடிக்கடி உங்களுக்கு இந்த மூடு சரியாக இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயங்களை விட்டுடுது, பண்ணாமல் இருக்குது, இது எல்லாம் உங்களோட வாழ்க்கையத்தான் பாதிக்குது. அதனால் இது புரிஞ்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் எம்மை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துக்கோங்க. 2வது எம் மவுத்துன்னு சொல்லிக்கலாம். நம்மளுடைய வாய், டங்குன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மவுத்தால் நாம் என்ன பேசுது, நாம் நிறைய கனவுகள் வச்சுருக்குது, அப்புறம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுது. அது எல்லாம் என்னால் முடியாது, ஐ ஆம் நாட் இனஃப், ஐ கான்ட் டூ திஸ், ஐ ஆம் நாட் ஏபிள், ஐ ஆம் யூஸ்லெஸ், ஐ ஆம் அன்வர்த்தி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நாம் பேசுது. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்மளை பற்றி மட்டும் இல்லை, எல்லாரை பற்றியும். இப்போது குழந்தைய பற்றி, குழந்தை ஆக்சுவலாக நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் தான் நம்மளுடைய கனவு. ஆனால் நாம் எப்படி பேசுவோம் அவங்கக்கிட்ட, உன்னால் எல்லாம் முடியாது, நீ எல்லாம் ஒரு மக்கு, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு போகுது, அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக குழந்தைகிட்ட பேசுவாங்க. இந்த மவுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மவுத்து கிரியேட்டர்னு சொல்லும். அதோட அந்த மவுத்துலேருந்து எது வெளியில் வருதோ அது நிறைய வாட்டி அந்த இன்சிடெண்ட் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நாம் என்ன பேசுதோ இந்த மாதிரி. ஏன்னா நாம் இது
குழந்தைகிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய வாட்டி பேசும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணுது. சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக அதை ரொம்ப அவங்க ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்க அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன சொல்லிக்கலாம், அவங்க அப்படி தான் அதுக்கப்புறம் உருவாகும். நம்ம என்ன பேசுதோ அதே மாதிரி அவங்க உருவாகும். அதனால் இந்த மவுத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மணி. இந்த நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை விட 1% கம்மியாக தான் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். எந்த ரீசனை கொண்டும் அதுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம இந்த சொசைட்டியோட அந்த ஒரு என்ன சொல்லிக்கலாம் ப்ரெஷரால் சொசைட்டி எல்லாரும் அது பண்ணுது, எல்லாரும் இது பண்ணுது, அதனால நானும் கண்டிப்பாக இது பண்ணித்தாகணும், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், அதனால இல்லை இது நான் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு நினைவுகளால், இல்லை நம்மளுக்குள்ளேயே நல்லா ட்ரெஸ் எடுக்கலை, நல்லா ட்ரெஸ் இடலை, நான் இது எடுத்துகிட்டு போகலைன்னா நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்னால், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நம்மளோட கையில் இருக்கிற அந்த பணத்துக்கு மீற ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணுது. இது நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும். மணி எனர்ஜியோட சாப்டர்ஸ் அது எல்லாம் பேசும்போது நாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கலாம். இருந்தாலும் இது ரொம்ப ஜென்ரலான ஒரு நாலேஜ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதில் கண்டிப்பாக 10% சேவிங்ஸ்க்கு போனோம் சொல்லுது. அதுக்கு ஜெனரல் ரூல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கு. இத்தனை அளவு சேவிங்ஸ் போனோம், சேரிட்டி பண்ணணும், க்ரோசரி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுது. அவ்வளவோ எல்லாம் இல்லைனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் உங்களோட சேவிங்ஸுக்கு வரணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதுக்கு உங்களோட அமௌண்ட் எவ்வளவோ இருக்கோ அதுக்கு கம்மியாக தான் நீங்கள் செலவு பண்ணணும். அதை மீறக்கூடாது. எந்த ரீசனை கொண்டும் அது மீறக்கூடாது. உங்களுக்கு எது இருக்கோ அதை ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 M's, அதாவது நம்மளுடைய மூட், நம்மளுடைய மவுத், நம்மளுடைய மணி, இந்த 3 M'ஸை நீங்கள் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை டெய்லி யூஸ் பண்ண இருக்கிற விஷயங்கள், டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இருக்கும்ல, அதனால் அதை ரொம்ப கேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கேர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. மவுத்தை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணினா அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். மணியும் அதே மாதிரி தான். ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணினா அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.